லாய்கா எஃப்எம் நேர் நெஞ்சங்களுக்கு என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கும் நான் உங்கள் அன்பின் ஷம்ஹத் நௌஷாத். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகில் தோன்றிய அனைத்து சமுதாயங்களும் எனக்கு காண்பிக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இந்த உலகில் கால் பதித்த இறுதி மனிதர் வரை காண்பிக்கப்பட்டனர். ஒரு சில அறிஞர்கள் இந்த செய்தி கனவு வழியாக அல்லாஹ்வின் தூதருக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது என்றும், ஏனைய அறிஞர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மிஹ்ராஜ் பயணத்தின் போது இது அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது எனவும் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் பார்த்தேன், ஒரு சில நபிமார்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பின்பற்றி அவர்களின் சமுதாய மக்கள் மிக குறைவாக 10க்கும் குறைவானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு இறை தூதர் ஒரு சமுதாய மக்களுக்கு வேதத்துடனும் பல அற்புதத்துடனும் அனுப்பப்பட்டு அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடியும் கூட வெகு சிலரை தவிர ஏனையோர்கள் நிராகரித்து விட்டார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், நம்மை முஸ்லிம்களாகவே படைத்த அந்த அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை நாம் சரியாக நினைவு கூறுகின்றோமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், நான் பார்த்தேன், ஒரு இறை தூதர் யாராலுமே பின்பற்றப்படாமல் தனியாக சென்று கொண்டிருந்தார். அவரின் சமுதாயத்திலிருந்து ஒருவர் கூட அவரை ஈமான் கொள்ளவில்லை. ஏன், அவரின் குடும்பத்தார் கூட அவரை நிராகரித்திருக்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுவது போல கொலை செய்யப்பட்ட நபிமார்களில் ஒருவராகவும் இவர் இருக்கலாம். அல்லாஹு அலம். நாளை மறுமையில் அவர் மட்டும் சொர்க்கம் நுழைய அவர் சமுதாய மக்கள் அனைவருமே நரகம் நுழைவார்கள். பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எனக்கு ஒரு பெரும் கூட்டம் ஒன்று காட்டப்பட்டது. நான், இது என் சமுதாயமா, இது யாருடைய சமுதாயம் என்று கேட்டேன். அப்போது இது உங்களுடையதல்ல, இது இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் என்று எனக்கு கூறப்பட்டது. பின்னர் அடிவானத்தை பாருங்கள் என்று என்னிடம் கூறப்பட்டது. நான் பார்த்தேன், பெரும் திரளான மக்கள் அடிவானம் வரை திரண்டிருந்தனர். அடிவானங்களில் இங்கு இங்கெல்லாம் பாருங்கள் என்று என்னிடம் கூறப்பட்டது. அப்போது எண்ணிலடங்காத ஏராளமான மக்களை நான் அடிவானங்களில் கண்டேன். இதுதான் உங்கள் சமுதாயம். இதிலிருந்து தான் 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் ஸ்வர்க்கத்தில் நுழைவார்கள் என்று எனக்கு கூறப்பட்டது. யா அல்லாஹ், எங்களையும் அந்த கூட்டத்தில் ஒருவராக மாற்றி அமைப்பாயாக. இதுவரையும் நாம் கேட்ட பார்த்த மறுமை நாளின் அனைத்து விதமான கஷ்டங்களையும் கொடுமைகளையும் விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாக, நம்முடைய பேர் எப்போது அழைக்கப்படும் என்று அந்த மஹ்ஷரிலே காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் அற்றவர்களாக, அல்லாஹ்வின் அருளுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக கொண்டு அந்த கூட்டம் முதலாவதாக சொர்க்கத்தில் நுழையும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இந்த 70,000 அளவு என்பது மிகவும் குறைவானது. சஹாபாக்களின் எண்ணிக்கையே 1,00,000க்கு மேல் இருக்கும். இந்த உம்மத்தின் சனத்தொகை 700 கோடிகளுக்கு மேல் ஓங்கிவிட்டது. அதில் 70,000 என்பது மிகச் சொற்பமே. சுப்ஹானல்லாஹ். நீங்களும் நானும் யோசிப்பதற்கு முன்னரே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணி பார்த்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் தான் இறை நம்பிக்கையாளர்கள் மீது மிகவும் இரக்கம் கொண்டவரே. அல்ஹம்துலில்லாஹ். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், நான் இன்னும் அதிகமாக கேட்டேன், அல்லாஹ் எனக்கு தந்தான். ஒவ்வொரு 1000த்திற்கும் இன்னும் 70,000 அல்லாஹ் எனக்கு தந்தான். அல்லாஹு அக்பர். அந்த 70,000 சொர்க்கவாசிகளில் ஒவ்வொரு 1000த்திற்கும் ஒரு தடவையும் இன்னும் 70,000 சொர்க்கவாசிகள் அந்த பாக்கியத்தை பெறுவார்கள். எனவே சுமார் 49 லட்சம் மக்கள் கபரிலிருந்து எழுந்தவுடன் மலக்குமார்களின் சலாத்துடனும் சலவாத்துடனும் எந்த கவலையும் கஷ்டமும் இல்லாது அல்லாஹ் அவர்களுக்காக ஏற்படுத்தி வைத்த வாகனங்களில் அந்த வாகனங்கள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் ஒருவனே அறிவான். எனவே அந்த வாகனத்தில் ஏறியவர்களாக எந்த கேள்வி கணக்கும் இல்லாது அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் அடைவது தான் மகத்தான வெற்றி. சுப்ஹானல்லாஹ். ஆனால் இந்த ஹதீஸ் அங்கே முடிவடையவில்லை. அடுத்த பகுதியை மொழிபெயர்க்கலாம், ஆனால் விவரிக்க முடியாது. இந்த 49 லட்சம் மக்களுக்கு மேலதிகமாக அல்லாஹ்வின் கைப்பிடியிலிருந்து 3 கைப்பிடி அளவு மக்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் இந்த பாக்கியம் பெற்றவர்களாக. இதை எம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்றாலும் கூட இது மிக சிறந்தது என்பது சந்தேகமில்லை. இதை கேட்டுக்கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் ஒருவர் இந்த ஹதீஸை கேட்ட பொழுது இந்த ஹதீஸை கூறியவரின் சட்டையை பிடித்து, இதை நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டீர்களா என்றதும், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இந்த ஹதீஸை நான் கேட்டேன், பின்னர் என் இதயம் இந்த ஹதீஸை பூரணமாக புரிந்து கொண்டது என்றார். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாக்கியத்தை எவ்வாறு அடைவது என்று விவரிக்காமல் வீட்டினுள்ளே சென்று விட்டார்கள். அங்கே கூடியிருந்த சஹாபாக்கள் இதை பற்றி கலந்துரையாடினார்கள். ஒரு சாரார் கூறினார்கள், அது அல்லாஹ்வுடைய தோழமைகள் தான், அவர்களுடன் சேர்ந்து பயணித்தவர்கள் தான் என்றார்கள். மற்றவர்கள், இல்லை, அந்த கூட்டம் இஸ்லாத்திலேயே பிறந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை வைக்காதவர்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இங்கு வேடிக்கை என்னவெனில் சஹாபாக்கள் கூறுகிறார்கள், உங்களையும் என்னையும் போல இஸ்லாத்தில் முஸ்லிம்களாக பிறந்து நம்மை போன்றவர்கள் தான் அந்த கூட்டம் என்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதருடைய சஹாபாக்கள் கூறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து கேட்டார்கள், என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என. அதற்கு சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், யார் அந்த பாக்கியம் பெற்ற கூட்டம் என்பதை நாங்கள் கலந்துரையாடி பேசிக்கொண்டிருந்தோம் என்றார்கள். இதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த விசாரணையும் இன்றி சொர்க்கத்தின் நுழைவிருக்கும் கூட்டம் யாரெனில், அவர்கள் பிறரிடம் ஓதி பார்க்க சொல்ல மாட்டார்கள், அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள், அவர்கள் நோய்க்காக தாங்களை சூடிட்டுக் கொள்ள மாட்டார்கள், இறுதியாக அவர்கள் அனைத்தையும் அல்லாஹ்விடமே ஒப்படைத்து அவனை முழுமையாக சார்ந்திருப்பார்கள் என்று கூறினார்கள். அப்போது உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுள் நானும் ஒருவரா என்று கேட்டபொழுது அல்லாஹ்வின் தூதர் ஆம் என்று பதிலளித்தார். மற்றொருவர் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, அவர்களில் நானும் ஒருவரா என கேட்டதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவ்விஷயத்தில் உகாஷா உங்களை முந்திவிட்டார் என்றார்கள். யா அல்லாஹ், அந்த பாக்கியம் பெற்ற கூட்டம் சென்ற வழியில் எங்களையும் வழி நடத்துவாயாக. ஆமீன்.